வணக்கம் நண்பா. நம்ம பாம்பன் பாலத்தில தூண்டி போட்டு போயிட்டுருக்கும்போது, அதுக்கு முன்னாடியே நம்ம அண்ணன் ஒரு 4 டூ 4½ கிலோ இருக்குங்க. தடியன தூக்கி போட்டு அசால்ட்டா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது, உயிரையுமே கொல்லும். எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவலா இந்த வீடியோல சுவாரஸ்யமான விஷயங்கள் ரொம்ப இருக்கு. என்னன்னா, இப்ப புடிச்சு இந்த மீன் வெறும் 5 நிமிஷம் கூட ஆவல. இத லைவா நம்ம பாம்பன் பாலத்திலேருந்து கீழ இறக்கி, அங்க நடக்கிற ஏலக்கடையில காலையிலேயே போடப்போறோம். என்ன ரேட்டுக்கு போகுது? அந்த மீன் போட்டவங்களுக்கே எப்படி அந்த அமௌண்ட் போய் சேருது அப்படின்னு சொல்றத லைவா கேப்சர் பண்ண போறோம். இந்த மீன் எவ்வளவுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்றத ஒரு கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஃபைனலா அந்த ரேட்டும் நீங்க கெஸ் பண்ண ரேட்டும் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்றத செக் பண்ணி பாருங்க நண்பா. இப்போதைக்கு என்னன்னா, நம்ம பாலத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப டைம் தூண்டி பிடிக்கிறவங்க அந்த தூண்டில மீன் பிடிக்காங்கல்ல, அவங்க டைம் மிஸ் ஆயிரும்னு மேக்ஸிமம் இந்த மாரி இறக்குவாங்க. அது மாரி தான் இன்னைக்கு பாலத்தில இருந்து லைவா நம்ம தடியன் மீன் இறங்குது. இத சில இடங்கள்ல சீலான்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு அந்த மாரி இருக்கும். பட் சீலாவும் தடியனும் டிஃப்ரெண்ட். இந்த தடியன் பெருசா ஒரு 3, 4 கிலோ இருந்தா தடியன்னு சொல்லுவோம். சின்னதா இருந்தா மாவுலான்னு சொல்லுவோம். அதுக்கும் சின்னதா இருந்தா ஊளின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பட் இதுவும் சீலாவும் டிஃப்ரெண்ட். ரேட்டுமே ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த தடியன் மீன லைவா நம்ம போடப்போறோம். என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. தூண்டி மீனுன்னு சொல்லும்போது எந்த மீன புடிச்சு சாப்பிட்டாலும் அது வேற மாரி தான். ஏன்னா ஐஸே வைக்காதது. ஆ அப்பந்தான் நம்ம புடிச்சிருப்போம். துடிக்க துடிக்க இருக்கும். அத சாப்பிடுற சுகமே தனி தான். ஸோ அப்பேற்பட்ட தூண்டி மீன் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். போட்லயே நார்மலா இந்த ஐஸ் வச்ச மீனே இது 250லேருந்து 300 வரைய போகும். இன்னைக்கு கரெக்ட்டான ரேட்டுக்கு போகுதா என்ன அப்படின்னு சொல்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா நண்பா? ஐயா கேட்டுக்க ஆலத்துல இருந்து பரம மாவட்ட தூண்டி விடு வை கலை வைப்பா வை கலை வை எடுத்து போட்டு கலை வச்சுக்கறேன் எல்லாம் 1000 ரூபாய் கேளு 1000 ரூபாய் வேற 1000 1000 ரூபாய் கேட்டுக்க 1000 ரூபாய் 1010 1050 1060 நெட்டிய கட்டிக்க தூண்டி பிரஸ் 1100 1100 ரூபாய் 1140 150 1150 ரூபாய் 190 200 200 கேளுங்க 1200 1200 மாவுளா வேணுமா மாவுளா 1200 1200 கேட்டுக்க 1200 அதோட பல்லுக்கு தான விலை இருக்கு 1200 அதோட பல்லுக்கு தான விலை இருக்கு 1200 கேட்டுக்க 1200 மீன் எப்படி இருக்குன்னு பாத்துக்க 1200 1200 கேட்டுக்க 1200 1200 கேள்வி இருக்கா அண்ணே கேள்வி இல்லையா ரைட் ஓகே 1200 ஆளுப்பா. ஆக மொத்தத்துல ரூ. 1200 இந்த மீன் போயிருக்கு நண்பா. ரொம்ப கூடுன ரேட்டும் இல்ல, ரொம்ப கம்மியான ரேட்டும் இல்ல. இந்த நேரத்துக்கு கரெக்ட்டான ரேட்டுக்கு தான் போயிருக்கு. ஏன்னா மீனோட குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஐஸ் வைக்காம புடிச்ச 5 நிமிஷத்துல இந்த மீனோட டேஸ்ட்டு கண்டிப்பா சீலா ரேஞ்ச விட கூடவே இருக்குங்க. அவ்வளவுக்கு அருமையா இருக்கும் தடியன் குழம்பு. இப்போ அந்த நபருக்கு எப்படி இந்த மீனுக்கான காசு மேல போகுது அப்படின்னு சொல்றத மட்டும் பாருங்க. தூண்டில ஒரு கவர கட்டி கீழ இறக்குறாங்க. எப்படி மீன இறக்குனாங்களோ, அவங்களே கவரையுமே இறக்குறாங்க. இதுல இங்க வித்தாங்கல்ல, அவங்க அந்த காச வச்சுருவாங்க. அது அவங்களுக்கு மேல போயிரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் சம்டைம்ஸ் இந்த மாரி பண்ணுவாங்க. எப்படி அந்த லைவா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றத நீங்க அங்க இருக்கிற ஆடியோலயே கேளுங்க. ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் தான். தெரியுதுங்களா? நபர் காச கொண்டு போறாங்க பாருங்க. இவங்க தான் ஏலத்துல மீன எடுத்தவங்க. ஸோ அவங்களே அந்த மீனுக்கான காச அந்த கவருக்குள்ள வைக்க போறாங்க நண்பா. தலங்கம்மா அழிக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது சம்மந்தமான இது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அப்பப்போ நம்ம சேனலில் வரும். அதனால் மீனவ நாலேஜ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க நண்பா.